சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மல்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவின் அவசர அறிவிப்பு. கூடிய ஆசனங்களை பெற்றவர்களுக்கு ஆதரவு. வவுனியாவில் ஒன்று கூடிய தமிழ் கட்சிகள் உடன்பாடு. வீதி விபத்துக்களை குறைக்க கடுமையான சட்டங்கள். நீண்ட தூர பேருந்துகளில் AI தொழில்நுட்பம். இந்த ஆண்டு இதுவரை வீதி விபத்துகளில் 965 பேர் உயிரிழப்பு. கிளிநொச்சியை வந்தடைந்த தமிழின படுகொலை நினைவு ஊர்தி. நினைவாயுதம் கண்காட்சி யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பம். அஸ்வசம நலத்திட்ட உதவிகள் நிறுத்தப்படுகிறதா? வெளியான தகவல். சாதாரண தர பரீட்சை மாணவர்களுக்கான நடைமுறை பரீட்சைகள் தொடர்பில் அறிவிப்பு. யாழில் பிரபல பாடசாலை ஆசிரியரின் வெறித்தனமான தாக்குதல். மாணவர்கள் பலர் காயம். நபர் ஒருவரை கொன்றுவிட்டு தப்பியோடிய STF வாகனம். வவுனியாவில் பயங்கரம். தென்னிலங்கையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம். விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தொடர்பான தகவல்களை இந்த வாரத்திற்குள் வழங்குமாறு அனைத்து கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேற்படி தகவல்கள் கிடைத்தவுடன் உறுப்பினர்களின் பெயர்களை வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் வென்ற இடங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய விதம் குறித்து தேர்தல் ஆணைக்குழு அனைத்து கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதற்கமைய உள்ளூராட்சி சபைகளுக்கான உறுப்பினர்களின் விவரங்களை ஒரு வாரத்திற்குள் வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு கட்சிகளுக்கு அறிவித்துள்ளது. மேலும் பெரும்பான்மை அதிகாரம் கொண்ட உள்ளூராட்சி சபைகளுக்கான மேயர்கள் மற்றும் தலைவர்களின் பெயர்களையும் சமர்ப்பிக்குமாறு கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. வவுனியாவில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் கூடிய ஆசனங்களை பெற்றுக்கொண்ட கட்சிக்கு மற்றைய தரப்பு ஆதரவளிக்கும் வகையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார். வவுனியா உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையிலான கலந்துரையாடல் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றத்தில் நிர்வாகத்தை எப்படி அமைப்பது என்பது சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் சந்தித்து பேசியிருக்கிறோம். நாங்கள் 2 கட்சிகளும் இணக்கப்பாட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது எந்தெந்த சபைகளில் அது DPNA இருந்தாலும் சரி, இலங்கை தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி, கூடிய ஆசனங்களை பெற்றவர்களுக்கு ஏனையவர்கள் ஆதரவளிப்பதாக நாங்கள் ஒரு உடன்பாடு எங்களுக்கு இடையிலே எட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வவுனியா மாநகர சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி முழுமையான ஆதரவை வழங்கும். அதே போல ஏனைய சபைகள், வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை, வவுனியா வடக்கு தமிழ் பிரதேச சபை, வெங்குளச்செட்டிகுளம் பிரதேச சபை, இலங்கை தமிழரசு கட்சி இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியில் இலங்கை தமிழரசு கட்சி கூடிய ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கிறதால இலங்கை தமிழரசு கட்சி ஏனைய 3 உள்ளூராட்சி மன்றங்களையும் ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களுடைய பூரணமான ஆதரவை வழங்குவதாக நாங்கள் இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த இணக்கப்பாடு உள்ளூராட்சி மன்றத்தோடு மாத்திரம் முடிவடையாமல் தொடர வேணும் என்ற எல்லா விருப்பத்தையும் சம்பந்தமாகவும் நாங்கள் இதில் கலந்துரையாடி இருப்போம். இந்த எதிர்காலத்தில் சேர்ந்து பயணிப்பது சம்பந்தமாக நாங்கள் வவுனியாவில் ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதே வடகிழக்கு முழுவதும் அந்த இணக்கப்பாடு தொடர்வதற்காக 2 கட்சிகளுடைய தலைமைகளும் இது சம்பந்தமாக பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவார்கள் என்று நாங்கள் எல்லாரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்லை, இப்போ எங்களுக்குள்ளுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு இணக்கப்பாடு இருக்கு. அது சின்ன பிரச்சனை. அதை நாங்கள் எங்களுக்குள்ளுக்கே பேசி நாங்கள் அதை தீர்மானித்துக் கொள்வோம்.
வீதி விபத்துக்களை குறைக்க கடுமையான விதிகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளும் வலுப்படுத்தப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை காவல்துறை அதிகாரிகள் முறையாக செயற்படுத்த வேண்டும். போலீஸ் அதிகாரிகள் அந்த விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை செயற்படுத்தாத வழக்குகளையும் தாம் விசாரிப்பதாக அமைச்சர் கூறினார். கொத்மலை பேருந்து விபத்து குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை 2 வாரங்களுக்குள் கிடைக்கும் என அமைச்சர் தெரிவித்தார். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி அஜித் ரோகண தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டது. இலங்கையில் சாலை விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் நீண்ட தூர பேருந்துகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட GPS மற்றும் CCTV கண்காணிப்பு அமைப்புகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், இந்த AI அமைப்புகள் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் நீண்ட தூர பேருந்துகளில் நிறுவப்படும் எனவும் இது ஓட்டுநர்களின் செயற்பாடுகளை கண்காணிக்க உதவும் எனவும் கூறினார். இதன்படி ஓட்டுநர்கள் சோர்வாக இருக்கிறார்களா, தூக்கமாக இருக்கிறார்களா அல்லது கைபேசி பயன்படுத்துகிறார்களா என்பதை இந்த அமைப்புகள் மூலம் கண்காணிக்க முடியும். வெளிநாடுகளில் இதுபோன்ற அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றை இலங்கையிலும் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் என அவர் கூறினார். மேலும் இந்த AI தொழில்நுட்பம் லொரிகள், கண்டெய்னர்கள் மற்றும் ரயில்களில் எதிர்காலத்தில் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அனைத்து நீண்ட தூர பேருந்துகளும் பயணத்தை தொடங்குவதற்கு முன்னர் முழுமையான பரிசோதனைக்குட்படுத்தப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். நீண்ட தூர பேருந்து சேவைகளை இயக்குவதில் பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க இலங்கை போக்குவரத்து சபை முடிவு செய்துள்ளது. அதன்படி 6 மணி நேரத்திற்கு மேலான நீண்ட தூர சேவை பயணத்திற்காக 2 டிப்போக்களை இணைத்து 2 பேருந்துகளை நிறுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் ஜீவக பிரசன்ன புரசிங்க தெரிவித்தார். நாட்டில் நடைபெற்று வரும் விபத்துக்கள் தொடர்பில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த முடிவுகள் எட்டப்பட்டதாக அவர் கூறினார். ரம்புடு கிரண்டியளவில் ஏற்பட்ட பேருந்து விபத்து தொடர்பாக இலங்கை போக்குவரத்து சபை நடத்திய விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது எனவும் விபத்து குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட 5 பேர் கொண்ட குழுவும் அதன் விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் போக்குவரத்து சபை தலைவர் கூறினார். இந்த நிலையில் இந்த ஆண்டு முழுவதும் பதிவான வீதி விபத்துகளில் மொத்தம் 965 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே மாதம் 13ஆம் தேதி வரை நாடு முழுவதும் வீதி விபத்துகளில் இந்த இறப்பு எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது 1842 பேர் கடும் காயங்களுக்கு உள்ளாகியும் உள்ளனர். கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல், பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் முறையற்ற வாகன பராமரிப்பு ஆகியவை பல விபத்துகளுக்கு காரணம் எனவும் போலீசார் கூறுகின்றனர். தமிழின படுகொலையை சித்தரிக்கும் விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ் நல்லூர் தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திற்கு முன்பாக நேற்று ஊர்தி பவனி ஒன்று ஆரம்பமானது. குறித்த ஊர்தியானது இன்றைய தினம் காலை கிளிநொச்சியை வந்தடைந்தது. இந்த நிலையில் பரந்தன், கிளிநொச்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குறித்த ஊர்தியை வரவேற்று மக்கள் அஞ்சலி செலுத்தினர். குறித்த ஊர்தி பவனி வடக்கைச் சேர்ந்த ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக முள்ளிவாய்க்காலை சென்றடைய உள்ளது. தமிழின படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும், தேசம், இறைமை, சுய நிர்ணயம், அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் மற்றும் இறுதிப் போரின் சாட்சியங்கள் குறித்த வாகனத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தில் தமிழின படுகொலையை நினைவு கூறும் நினைவாயுதம் கண்காட்சி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது. யாழ் பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சி எதிர்வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தமிழினம் பட்டாவலங்களையும் சோகங்களையும் அடுத்த சந்ததியினருக்கு எடுத்துச் செல்லும் முகமாக இந்த கண்காட்சி ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. பிள்ளைகளை அழைத்து வந்து கண்காட்சியை காணவில்லை, தமிழினத்தின் அவலங்களை பெற்றோர் எடுத்துக் கூற வேண்டும் என மாணவர்கள் கோரியுள்ளனர். இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் மே மாதம் முதல் நிறுத்தப்படும் என சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி தவறானது என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றின் மூலம் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஸ்வசும நல பயனாளி திட்டம் இடைநிலை பிரிவிற்கு மட்டுமே பணம் செலுத்துவதற்கு அங்கீகரிக்கப்பட்டது. பின்னர் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த வகைக்கான தொடர்புடைய கட்டணம் டிசம்பர் மாதம் 2024
4 மற்றும் மார்ச் 2025 வரை நீடிக்கப்பட்டது. அதை மீண்டும் ஏப்ரல் வரை நீடிக்க அரசாங்கம் முடிவு செய்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரங்க தொழிலாளர்களுக்கான புதிய காப்புறுதி திட்டத்தை அறிமுகப்படுத்துவதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை அறிவித்துள்ளது. சுரங்க தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் விபத்து காப்புறுதி வழங்கப்படும் என கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஏனைய காப்பீட்டு நிறுவனங்கள் வழங்குவதை விட சுரங்க தொழிலாளர்களுக்கு சலுகை காப்புறு பிரீமியங்கள் வழங்கப்படும். சுரங்க தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் வாழ்க்கை அபாயங்கள் மற்றும் சுரங்க தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் குறைவு காரணமாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைகளுக்கான நடைமுறை பரீட்சைகள் இம்மாதம் நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சை ஆணையாளர் நாயகத்தின் கூற்றுப்படி நடைமுறை பரீட்சைகள் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நாடு முழுவதும் 1228 தேர்வு மையங்களில் 1,71,100 பரீட்சார்த்திகளுக்காக நடைபெறும். எழுத்து தேர்வு மற்றும் நடைமுறை தேர்வுகள் இரண்டிலும் மாணவர்கள் தோற்றுவது கட்டாயம் என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. யாழில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலையில் தரம் 8 கல்வி கற்கும் மாணவர்கள் மீது அதே பாடசாலையை சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் தாக்கியதில் 5க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் வகுப்பு ஒன்றிற்கு சென்று சத்தம் எழுப்பிய மாணவர்கள் யார் என கேள்வி கேட்டபோது மாணவர்கள் பதில் வழங்காத நிலையில் மாணவர்கள் மீது கதரையால் மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் பாடசாலை அதிபரை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஆசிரியர் மாணவர்கள் மீது தாக்கியது உண்மை எனவும் ஆனால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை தொடர்பில் தமக்கு அறிவிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் பாடசாலை என்ற வகையில் நிர்வாக ரீதியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை தாம் எடுக்க உள்ளதாக தெரிவித்தார். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் உயிரை மாய்த்து கொண்ட அம்சிகா எனும் மாணவியினுடைய மரணத்திற்கு காரணமான கணித பாட ஆசிரியர் தண்டிக்கப்பட வேண்டும் என சிவில் சமூக செயல்பாட்டாளரும் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க ஆலோசகருமான தாமோதரம் பிரதீபன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மனித உரிமைகள் ஆணையகத்தின் கல்முனை நட்பெட்டி முனையில் அமைந்துள்ள அம்பாறை மாவட்ட பிராந்திய காரியாலயத்தில் இன்று முறைப்பாடு ஒன்றை அளித்து மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் அந்த முறைப்பாட்டில் இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை குறித்த சந்தேக நபரான ஆசிரியர் கைது செய்யப்படவோ விசாரணைக்குட்படுத்தப்படவோ இல்லை. குறித்த சந்தேக நபரான ஆசிரியர் ஆளும் தரப்பு அரசோடு மிக நெருக்கமாக இருக்கின்றவர் எனவும் அவ்வாறான புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் பதிவிடப்படுவதோடு நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட அவர் அரசு தரப்பில் வேட்பாளராக களமிறங்கி இருந்ததன் அடிப்படையில் அவர் மீதான சட்ட ரீதியான இந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படாத நிலை காணப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் ஆளும் அரசின் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் பாராளுமன்றத்திலே எந்தவித பொறுப்புமற்ற விதத்தில் நியாயமற்ற விதத்தில் இந்த மாணவி மன நோயாளி என்பது போன்று ஒரு பாராளுமன்ற உரையினையும் நிகழ்த்தியிருந்தார். இவ்வாறான விடயங்கள் கண்டிக்கப்பட வேண்டியது. அந்த அமைச்சருடைய அந்த பேச்சுக்கான மன்னிப்பை அவர் கோர வேண்டும். இலங்கை மனித உரிமை ஆணையகம் தலையீடு செய்து இந்த பிள்ளையின் சாவுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதோடு மாணவர் மற்றும் பெண்களது மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்கு மனித உரிமையகம் தொடர்ந்து துணை நிற்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஆணையரவு உப்பானது ரஜ உப்பு என்ற பெயரிலேயே விநியோகம் செய்யப்படுகின்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அண்மையில் ஆணையரவு உப்பளமானது ஆளும் தரப்பினரால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆணையரவு உப்பு என்ற பெயரில் பாரம்பரியமாக தயாரிக்கப்பட்ட உப்பானது ரஜ உப்பு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த செயற்பாட்டுக்கு பல்வேறு தரப்பினரும் தமது எதிர்ப்பை வெளியிட்ட நிலையில் மீண்டும் ஆணையரவு உப்பு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான கணநாதன் இளங்குமரன், ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி உள்ளிட்ட ஆளும் தரப்பினர் தெரிவித்தனர். இருப்பினும் குறித்த உப்பானது ரஜ உப்பு என்ற பெயரிலேயே விநியோகம் செய்யப்படுகின்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அந்த உப்பு பைகளை வலிவடக்கு வடபகுதி பல்லநோக்கு கூட்டுறவு சங்கம் தமது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. அதில் ரஜ உப்பு என்றே காணப்படுகிறது. இந்த விடயமானது ஆளும் தரப்பினர் மீது மக்களுக்கு மிகுந்த எதிர்ப்பையும் நம்பிக்கையினத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அமைச்சர்களும் ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து பொய்யுரைத்து வருவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். வவுனியா ஓமந்தை இலங்கை வங்கிக்கு அண்மித்த பகுதியில் விசேட அதிரடிப்படையின் வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார்.
இந்த விபத்தில் 32 வயதுடைய கண்ணதாசன் திவ்யன் என்ற நபரே உயிரிழந்தவர் ஆவார். வீதியின் மறுபக்கம் மாற முற்பட்ட மோட்டார் சைக்கிள் மீது விசேட அதிரடிப்படையின் வாகனம் மோதுண்டு வீதியின் அருகே நின்ற நபருடனும் விசேட அதிரடிப்படையின் வாகனத்தில் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளமையுடன் குறித்த வாகனம் விபத்து இடம்பெற்ற பகுதியில் இருந்து தப்பிச் சென்றுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றும் வீதியின் அருகே நின்றவர் ஆகிய இருவரும் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மோட்டார் சைக்கிளின் சாரதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தென்னிலங்கையில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவரால் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இவ்வாண்டின் இலங்கைக்கான தென்மேற்கு பருவமழையின் முதலாவது உடைவது எதிர்வரும் 25ஆம் தேதி அன்று நிகழவுள்ளது. இந்த நிலையில் அன்றைய தினம் தென்மேற்கு பருவமழையின் முதற் சுற்றை காலி, மாத்தறை மாவட்டங்கள் எதிர்கொள்கின்றன. இம்முறையும் இலங்கையின் தென்மேற்கு, மேற்கு, மத்திய பகுதிகளில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு நிகழ்வுகளை தூண்டக்கூடிய சரிவான மழைவீழ்ச்சி மே மாதம் 25ஆம் தேதி முதல் ஜூன் 6, ஜூன் 11ஆம் தேதி முதல் 24, ஜூலை 9 முதல் 18, ஜூலை 23 முதல் 30, ஆகஸ்ட் 3 முதல் 15 வரையான காலப்பகுதிகளில் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே இலங்கையின் கொழும்பு, கம்பகா, களுத்துறை, ரத்னபுரி, கேகாலை, நுவரெலியா, பதுளை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் உள்ள மக்கள் தற்போதைய சரிவான பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவர்களுக்கு எதிர்காலத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு நிகழ்வுகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும். அதேவேளை நாளைய தினம் கிழக்கு வங்காள விரிகுடாவில் தாழ்முக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இந்த தாழ்முக்கத்தினால் இலங்கையின் எந்த ஒரு பகுதிக்கும் எத்தகைய பாதிப்பும் கிடையாது. ஆயினும் எதிர்வரும் 23 வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் வவுனியா மாவட்ட பொறுப்பாளராக இருந்து படுகொலை செய்யப்பட்ட கிறிஸ்டி குகராஜாவின் 26வது நினைவு தினம் வவுனியாவில் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா வைரவ புளியங்குளத்தில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்திற்கு முன்பாக குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கலந்து கொண்டு அன்னாரது உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். நிகழ்வில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.